டயபெட்டிஸ் மாஸ்டர்ஸ் மாடியூல் 1. இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்டன் யூனிவர்சிட்டியோட அட்வான்ஸ் டயபெட்டிக் கேர் ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருந்தோம். அதோட மாடியூல்ஸ்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இனிமேல் நம்ம அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனோட இந்த டயபெட்டிஸ் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். மாடியூல் 1ல் 4 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி மொதல் சாப்டர் பார்க்க போகிறோம். கரண்ட் அட்வான்சஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். கரண்ட் அட்வான்சஸ்னால் என்ன? இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், இன்சுலின் பம்ப்ஸ், அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒசம்பிக், மோன்ஜாரோ, அதாவது செமாக்ளூட்டைட், டிர்செபாட்டைட், GLP-1 ரிசெப்டார் ஆகோனிஸ்ட், இதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உள்ளே படிக்க சுவாரஸ்யமாக புதிய தகவல்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ மணி 12:45 ஆகுது. நான் 11 மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன். என்னால் வைக்கவே முடியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன். சரி, உடனே கையோட சுட உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். கரண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு அவங்க டாப்பிக்கோட பேர் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறது டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு MNT தான். MNT அப்படின்னா மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி. உணவு முறையை தான் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. பொதுவாக ஆங்கில மருத்துவம் அப்படின்னா எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்ன? சுகர் இருக்குன்னு சொல்லுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் இன்சுலின் கொடுப்பாங்க, அப்புறம் காலெடு விரல் எடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லோரும் பயமுத்துவாங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க ஐயா. டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட் மேனேஜ்மெண்ட்டே மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாஸ்டன் யூனிவர்சிட்டியோட ப்ரோக்ராம்லேயும் அதே தான் கொடுத்துருந்தாங்க, இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? கார்போஹைட்ரேட் CHO அதை குறைங்க. குறை மாவு உணவு முறை தான் சர்க்கரையை குறைக்கும் எளிய முறை அப்படின்னு இவங்க ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற 2 சிகிச்சை முறைகள், ஜீன் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி. ஜீன் தெரப்பி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 75 வகையான ஜீன்ஸ் மரபணுக்களை டயபெட்டிஸோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இந்த கிறிஸ்பர் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலிமா கட் பண்ணி தேவையில்லாத ஜீன்ஸ் எடுத்துகிட்டு தேவையான ஜீன்ஸை மட்டும் ஒட்ட வைக்கிறோம். அதுதான் ஜீன் தெரப்பி. இது மூலிமா நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் டயபெட்டிஸ்லேருந்து. அந்த 75 வகையான ஜீன்ஸில் முக்கியமான ஜீன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் பைண்டிங் ஆலிகோபாலிமரைசேஷன் டொமைன் லைக் புரோட்டீன் ரிசெப்டார் 3 NLPR3 ஜீன். இதுதான் அதில் முக்கியமான ஜீன். இதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸை கட் பண்ணிடலாம். அடுத்தது சைனாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னா சாதாரணமான நம்ம ஸ்டெம் செல் எடுத்து அதை இன்டியூஸ்ட் ப்ளூரிபோட்டன் ஸ்டெம் செல்லாக மாற்றுறோம். அப்படின்னா என்ன? கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே வேலையை இந்த ஸ்டெம் செல் பண்ணும். அதை நம்மளுடைய கணையத்தோட அட்டாச் பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்டெம் செல் தெரப்பி. கேட்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இது ஒரு லாங் ப்ரொசீஜர். இப்போ தான் செஞ்சிட்ருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுவும் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் சர்க்கரை நோய்க்கு. அடுத்தது 3 முக்கியமான மருந்துகள் வரப்போகுது. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம GLP-1 ரிசெப்டார் ஆகோனிஸ்ட் இன்ஜெக்ஷனாக போட்டுட்ருக்கோம். மோன்ஜாரோ, ஒசம்பிக், அதெல்லாம். அதிலே ஓரல் டேப்லெட்ஸும் இருக்குது. அதிலே இன்னும் ஹை பொட்டன்சியோட G புரோட்டீன் கப்பிள் ரிசெப்டார்ஸோட ஆக்ஷன் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மோன்ஜாரோ இன்ஜெக்ஷனாக போடுறோம். அதே இப்போ டேப்லெட்டாக வரப்போகுது வித் ஹை பொட்டன்சி அண்ட் குட் ஃபார்மோகைனெட்டிக் ப்ரொஃபைல்ஸ். அடுத்து 2வது புதிய மருந்து GLP-1 ரிசெப்டார் அகோனிஸ்ட் மாதிரியே GIPன்னு ஒன்று இருக்குது. குளுக்கோஸ் டிபெண்டன்ட் இன்சுலினோட்ராபிக் பாலிபெப்டைட். இதுவும் GLP-1 ரிசெப்டார் அகோனிஸ்ட் மாதிரியே வேலை செய்யும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க GLP-1 மட்டும்தான். இது GLP அண்ட் GIP டியூவல் ரிசெப்டார் ஆக்ஷன் இருக்க போகுது. அடுத்து 3வது மருந்து டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கான லெடாரிக்சின் அப்படிங்கிற மருந்து. இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா CXCR1 அண்ட் CXCR2 அப்படிங்கிற இன்டர்லூக்கின் ரிசெப்டார்ஸை இன்ஹிபிட் பண்ணுது. அதனால் டைப் 1 டயபெட்டிஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துடும். இப்போ நான் சொன்ன எல்லாமே புது டாபிக் தானே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்த டாபிக் டயபெட்டிஸ் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டபாலிக் மெமரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது 3வது டாபிக். 4வது டயபெட்டிக் பயோமார்க்கர்ஸ். இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அடுத்தடுத்த நாளில் ஒரு டாப்பிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி புக்ஸை பற்றி நான் ரிவ்யூ சொல்லும் போதெல்லாம் இளம் மருத்துவர்கள்லாம் இந்த புக்குக்கான லிங்க் இருந்தால் கொடுங்க, நாங்களும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் இது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். யங் டாக்டர்ஸ் உங்களுக்கும் இது தேவை அப்படின்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே இதை அனுப்பிச்சி விட்டுறேன். சோஷியல் சர்வீஸ் தான். ஸோ நீங்களும் நல்லா படிங்க, மருத்துவம் சம்மந்தமான நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கங்க. டேக் கேர். பை.